ஹலோ கைஸ், இமாம் ஒய்டி எக்ஸ்பிளைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிய வரும். இந்த வீடியோவில் நான் ஒரு சில மெத்தட்ஸை சொல்ல போகிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஆகலாம். நான் பவர்னு இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எபிலிட்டியை, உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களோ உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களையே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளாக மாறலாம். நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன் பயப்பட கூட செய்வாங்க. 48 லாஸ் அப்படின்ற புக்ல இருந்து நான் ஒரு சில லாவை மட்டும் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி. நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம், சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்குறோமோ இல்லையோ அவங்களோட அட்வைஸையும் அவங்களோட ஒப்பீனியனும் நம்ம மேல திணிக்கணும்னு பார்ப்பாங்க. அவனை சுற்றி இருக்கிறவங்க அவனை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஏன், அவன் சொல்ற ஒரு சில விஷயம் உண்மையாவே இருந்தாலுமே அவனை கண்டுக்க மாட்டாங்க. ஒரே விஷயத்தை திரும்பி சொன்னாலுமே அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட்டா இன்னும் ஒரு சில பேரை பார்த்திருப்போம், ரொம்பவே அவங்க கம்மியா தான் பேசுவாங்க. அவங்க என்ன பேச வராங்கன்றத அமைதியா காது கொடுத்து கூட கேட்பாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க நிறைய பேர் பேசிட்டு இருந்தா கூட அதை நிறுத்திட்டு இவங்க என்ன சொல்ல வராங்கன்றத காது கொடுத்து கேட்பாங்க. ஏன், இந்த இடத்துல அவங்க பேச வர்றது இம்பார்ட்டண்டா இல்லைன்னா கூட அவங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தருவாங்க. நீங்க கம்மியா பேசுறனால ஒரு முட்டாள்தனமான பேச்சோ டேஞ்சரஸான அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பேச்சோ நீங்க வந்துட்டு பேச போறது கிடையாது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவரு கம்மியா பேசி தான் எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நினைப்பாரு. அடுத்து என்னன்னாக்கா, கெட் அதர்ஸ் டூ தே ஒர்க் ஃபார் யூ. நம்மளோட வேல்யூபிள் டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அடுத்தவங்களோட நாலேஜ், விஸ்டம், டைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம எப்பயுமே ஒருத்தவங்க நம்மளுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. இப்படிதான் எடிசன் நிக்கோலா டெஸ்லாவை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்த டைனமோ அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு ஜெனரேட்டர் அப்படின்னு தெரியும். டெஸ்லா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த டைனமோவை ரெடி பண்ணாரு. எடிசனுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு டெஸ்லாக்கு சேலரியை இன்க்ரிமெண்ட் பண்ணி கூடவே வச்சுக்கிட்டாரு. இந்த இடத்துல நம்ம டெஸ்லா மாதிரி இருக்கவே கூடாது. டெஸ்லா நிறைய இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அந்த இன்வென்ஷனை கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கான கிரெடிட்ஸை இவருக்கு கிடைக்கவே கிடையாது. டெஸ்லா அவர் கண்டுபிடிச்ச இன்வென்ஷனுக்காக பேட்டன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாருனாக்கா அவருக்கு $12 மில்லியன் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவருக்கு வெறும் $2,16,000 தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் எடிசனுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இது எல்லாம் தெரிஞ்சனால எடிசன் டெஸ்லாவை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நம்ம எடிசன் கிட்டன்னு ஒரு விஷயத்த கத்துக்கணும். நம்மளோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அந்த ஃபீல்டுல ஒருத்தவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்கள ஹையர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சேலரின்றத ஒன்று ப்ரொவைட் பண்ணி நம்மளுக்காக ஒர்க் பண்ண வைக்கணும். நான் ஏன் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொன்னேன்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு பவர்ஃபுல்லான லா தான். பிளான் ஆல் த வே டு த எண்ட். ஒரு கசப்பான உண்மை என்னன்னாக்கா, நம்மள நிறைய பேர் ஏன் சக்சஸ் ரீச் பண்ண முடியலன்னா நம்மளோட எண்டு கோல் என்னன்றது இங்க நிறைய பேத்துக்கு தெரியல. நம்மள யாருமே 9 to 5 தான் கடைசி வரையுமே ஒர்க் பார்க்கணும் அப்படின்ற கோலை யாருமே செட் பண்ண போறது கிடையாது. அதனால லைஃப் கோல் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதை கமெண்ட் செக்ஷன்லயே ஷேர் பண்ணுங்க, நான் கண்டிப்பா படிச்சு பார்க்கறேன். நம்ம எல்லாத்தோட லைஃப் மோஸ்ட் ஆஃப் ஆல் காமனா இப்படிதான் ரன் ஆயிட்டு இருக்கோம். ஸ்கூல் முடிப்போம், காலேஜ் முடிப்போம், ஒர்க்குக்கு போவோம், அவ்வளவுதான். நம்ம இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சோ இல்ல கேட்டோ தெரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா நம்மளும் இதே ஜாப் சைக்கிள்ல தான் திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க ட்ரீமுக்காக நம்ம இங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்திருக்கீங்கனாலே கங்க்ராச்சுலேஷன். நம்ம இப்ப அந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்ல கிடையாது. நம்மளுமே வேர்ல்டுல இருக்கிற ஒரு சில சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் மாதிரி மாறலாம். அதுக்கு கரெக்டான மைண்ட் செட்டும் கரெக்டான ஹேபிட்டும் கரெக்டான நாலேஜும் இருந்தா கண்டிப்பா ஆக முடியும். அதை தான் இந்த சேனல் மூலியமாவும் உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். தி 48 லாஸ் ஆஃப் பவர் இந்த புக்ல இருந்தா நான் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்ட ஷேருமே பண்ணிக்கிட்டேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.